நமது பதிவில் நாம் தெரிந்து கொள்ள போவது மெதுவடை மொறுமொறுவென வருவதற்கு இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க. தெரிந்து கொள்வதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாருங்கள் மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். நிறைய பேர் வீட்டில் உளுந்து வடை செய்யாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? கிரைண்டரில் உளுந்து மாவு அரைக்க வேண்டும் என்ற கஷ்டம்தான். கொஞ்சமாக மாவு போட்டு கொஞ்சமாக வடை செய்வதற்கு எவ்வளவு பெரிய கிரைண்டரில் மாவு ஆட்டி கிரைண்டரை சுத்தம் செய்வது என்ற சோம்பேறித்தனம். இனி இந்த கவலை வேண்டாம். 100 கிராம் அளவு உளுந்தை ஊற வைத்து மிக்ஸி ஜாரில் மாவு அரைத்து எண்ணெய் குடிக்காத மொறு சூப்பர் வடையை செய்ய முடியும். அது எப்படி? தெரிந்து கொள்வோம் வாருங்கள். முதலில் 100 கிராம் அளவு உளுந்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணீர் ஊற்றி 3 முறை கழுவி அதன் பின்பு நல்ல தண்ணீரை ஊற்றி 1 மணி நேரம் ஊற வைத்துக் கொள்ள வேண்டும். 1 மணி நேரம் ஊறிய பின்பு உளுந்தில் இருக்கும் எல்லா தண்ணீரையும் வடித்துவிட்டு உளுந்தை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக் கொள்ளுங்கள். ஜாரில் போட்ட உளுத்தம்பருப்பை மிக்சியில் அப்படியே ஒரே அடியாக ஓட விடக்கூடாது. மிக்சியை பல்ஸ் பட்டனில் விட்டு தான் அரைக்க வேண்டும். முதலில் தண்ணீர் எதுவும் ஒரு சொட்டு கூட ஊற்றாமல் பல்ஸ் பட்டனை 4 முறை விட்டு ஓட்டி விடுங்கள். உளுந்து 1-2மாக அரைத்துவிடும். 1-2மாக அரைந்த உளுந்தம் பருப்பில் 1 குழி கரண்டி அளவு தண்ணீர் ஊற்றி மீண்டும் மிக்சியை விட்டு அரைக்க வேண்டும். பல்ஸ் பட்டனில் தான் மாவு முழுவதும் நைசாக அரையும் வரை மிக்சியை ஒட்ட வேண்டும். ஒரேயடியாக பருப்பை ஓடவிட்டால் பருப்பு சூடாகி நீர்த்துவிடும். இப்படி மிக்சியை விட்டு ஓட்டி அரைக்கும் போது உளுந்து உபரியாக கிடைக்கும். அதே சமயம் நீர்த்து போகாது. கொஞ்சமாக குழி கரண்டியில் தண்ணீர் விட்டு அரையுங்கள். மாவை நைசாக அரைத்து எடுத்து மிக்ஸி ஜாரில் இருக்கும் மாவை தனியாக ஒரு பாத்திரத்திற்கு மாற்றிக் கொள்ளுங்கள். மிக்சியில் அரைத்த உளுந்த மாவில் வடை செய்வதாக இருந்தால் கட்டாயமாக அரிசி மாவு சேர்க்க வேண்டும். 100 கிராம் அளவு உளுந்தம் மாவுக்கு 2 கைப்பிடி அளவு வரை அரிசி மாவு சேர்க்கலாம். உளுந்தம் மாவை நீங்கள் எப்படி அரைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு பக்குவம் பார்த்து அரிசி மாவை சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். அதாவது மாவை ரொம்ப தண்ணீர் ஊற்றி அரைத்துவிட்டால் கொஞ்சம் அதிகப்படியான அரிசி மாவு தேவைப்படும். மாவு சரியான பக்குவத்தில் அறிந்திருந்தால் அரிசி மாவை குறைத்து கொள்ளலாம். இப்போது உளுந்த மாவும் அரிசி மாவும் சேர்ந்து இருக்கும் கலவையில் மிளகு, சீரகம், பொடியாக நறுக்கிய வெங்காயம், பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கிய கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்கிய இஞ்சி, இந்த எல்லா பொருட்களையும் சேர்த்து உங்களுடைய 5 விரல்களையும் அகட்டி வைத்துக்கொண்டு இந்த மாவை 5 நிமிடங்கள் நன்றாக அழுத்தம் கொடுக்காமல் கலந்து விட வேண்டும். அப்போதுதான் வடை கல்லு மாதிரி இல்லாமல் மொறு சாஃப்டாக கிடைக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் பல பதிவுகள் பார்க்க நமது சேனலில் இணைந்திருங்கள்.